அதாவது நம்ம கண்ணுக்கு தான் தெரியுதா அப்படின்னு தெரியல. ஆண்டவருக்கு கிறிஸ்துமஸ் டே வந்துடக்கூடாது, சரிங்களா? கிறிஸ்துமஸ் டே வந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட அந்த பாடல்கள் எல்லாம் பாடுறவங்க எல்லாம் வருஷம் கட்டி அப்படி கியூல வருவாங்க. அப்படி ஒரு சின்சான பாடலை பார்த்துட்டு வாங்க மக்களே. பாத்தீங்களா, இது எங்க இருந்து சுற்றுக்கான் அப்படின்னு தெரியுமா? நீங்க கேட்கும் போதே கேட்டிருப்பீங்க, அதையும் கேட்டு வந்துருங்க. எப்படி எங்கம்மா ஜிமிக்கி கமல் விட்டுட்டு போய் அப்படிங்கிற அந்த பாடலை அப்படியே உல்டா அடிச்சு இது பண்ணிக்காங்க வச்சிருக்காங்க. எப்போ போட்டாங்கன்னு தெரியல. ஆனா பட் நம்ம கண்ணுக்கு இதுதான் தெரியுது. கிறிஸ்துவ பாடல்கள் எல்லாம் சினிமாவை ஒட்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். இப்படி பாடலாமான்னு சொல்லிட்டு பலர் இருக்கீங்களா தெரியுமா? முட்டு கொடுக்குறீங்க, எல்லாம் குற்றவாளிகளுக்கு தீர்க்காதீங்க ஏங்க நீங்க அப்படின்னு சொல்றவங்க இப்படி ஆண்டவர் பாடணும் அப்படின்னு சொல்லி இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பொல்லாங்கை தோன்றுகிற யாரை எதை குறித்து இது பண்ணினாலும் வச்சாலும் அது ஆபத்தான ஒரு செயலாகத்தான் முடியும். இரண்டாம் தர காணிக்கை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவருக்கு முதல் தர ஆராதனையாக இருக்க வேண்டும். எந்த காணிக்கையாக இருந்தாலும் பாடல் காணிக்கையானது என்ன ஆகணும்? முதல் தரமாக இருக்க வேண்டும். ஆவியிலே பாட வேண்டும் அப்படின்னு இருக்கு. சினிமா பாவிகளோடு சேர்த்து பாட வேண்டும் அப்படின்னு சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? சரி, ஆண்டவர் வருஷம் பிறந்துடுறாரு. பிறந்த நாளுக்கு வெடி போட்டு கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் திக்க அனுசரிக்கும் போது அப்படியாக ஆண்டவரை 40 நாள் உபவாசம் இருந்தார், ஆண்டவரை சிலுவையில அறைய போறாங்க, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஈஸ்டருக்கு என்ன பாடல் பாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பாடல் பாடிருக்காங்க பாருங்க. நான் கேக்குறேன், ஏண்டாப்பா வருஷம் ஆண்டவரை சிலுவையில தொங்க விடுறாங்களா? வருஷம் ஏதாவது ஒரு பாடலை வெளியிட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிமிக்கி கமல்ல வச்சு பிறந்த நாளுக்கு இது பண்ணிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஈஸ்டருக்கு அவரு சிலுவையில் மரித்தார் அப்படிங்கிற மாதிரி இது பண்றீங்க, வைக்கிறீங்க. வருஷத்தை தொங்க விட்டுறாங்க. ஆண்டவரே பார்த்தாருன்னா டேய் காரி துப்புறமா இருக்கடா, காண்டாமிருகம் காரி துப்புறமா இருக்கடா, ஆண்டவருடைய நற்செய்தியே உலகமெங்கும் கொண்டு போங்கன்னு சொன்னதை விட்டு சொறைய பிடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பாடல் மூலியமா கூட இது பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது சிலுவை பாடல்கள் எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 10,000 பாடல்கள், சிலுவையை பற்றிய பாடல்கள் 10,000க்கு மேல இருக்கு. பழைய பாடல்கள் தொடங்கி அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், பாவத்தை குறித்த ஒரு இதா இருக்கும். வைக்கும் வயல் பிற தொங்கினார் வச்சினாரு ஓயாம தொங்க விடுறாங்க. எதுக்குடா இப்படி பண்றீங்க? சும்மா இருக்க விட மாட்டேங்கிறீங்க. கரெக்டா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் மாசம் வந்துடக்கூடாது, டிசம்பர் மாசம் வந்துடக்கூடாது, புது துணியை உடுத்துறதுதான் வைக்கிறதா. ஆனா ஒன்னும் விசேஷம் இல்லைங்க. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர் 10:38 நம்ம வாசம் அப்படின்னு சொன்னா அங்கே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசினால் அகப்பட்ட யாவரை குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு இருக்கு. அதே போல மத்த எழுந்த சுவிசேஷம் 28, 18, 19 ஆகிய வசனங்கள்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதைத்தான் சொன்னார். என்ன சொன்னாரு? என்கிட்ட கற்றுக்கொண்ட உபதேசத்தை பிறர் கை கொள்ளும்படி சீசராக்குப்பா அப்படின்னு. அப்போ அந்த உபதேசம் எங்க இருக்கு அப்படின்னா 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களை முழுவதுமாக வாசித்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய உபதேசத்தின்படி நாம இது பண்ணணும், வைக்கணும். இறக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இதை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வசனத்துக்கு இணை வசனம் கிட்டத்தட்ட 20 வசனங்கள் இருக்கின்றன. புரியுதுங்களா? இறக்கப்படுகிறதுனா என்ன அப்படிங்கிறத நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 நாள் 3 நாள் அதை கிளாஸ் எடுக்கலாம். சமாதானம் பண்ணுகிறதுனா என்ன அப்படிங்கிறத நீங்க 20 நாள் அதை கிளாஸ் எடுக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒவ்வொரு வசனங்களுக்கும் இடைவசனங்கள் அப்படியாக இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் பரப்ப சொன்னார், அன்பை பரப்ப சொன்னார். தேவனுடைய கிரியைகள் அவருடைய அன்பை பறைசாற்றும்படி போனாங்கன்னா இவங்க என்னன்னா ஜிமிக்கி கமலு அதுக்கு அடுத்தாக்குல சினிமாவை கொண்டு வந்துக்கிட்டு 2ஆம் தர காணிக்கையே கொடுக்குறாங்க. கேட்டா நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டான், நசுக்கிட்டான், பிரிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் சர்ச்சி, டோன்ட் இது அது அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன மக்களே? அதாவது உங்களுக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இயேசுநாதர் ஒவ்வொரு வருஷமா பிறந்துகிட்டு இருக்காரா? சரி, பிறந்தாலும் ரைட்டு, ஓகே, அதை நம்ம கொண்டாடுறோம், பிறருக்கு தெரிகிற மாதிரி கொண்டாடுறோம், ஓகே. பட் ஸ்டில் இந்த மாதிரியான ஜிமிக்கி கமல் அது மாதிரியான இது பண்ணணுமா? இன்னொருத்தன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் மண்டையில உண்மை கிடையாது. இந்த கிறிஸ்டோபர் தேவதாஸ்ங்கிறவன் அவன் என்ன பண்ணிட்டான்னு பாருங்க. பாத்தீங்களா? அதாவது ஏசு ராஜா பிறந்தாரு
அப்படின்னு சொல்லிட்டு அவன் சினிமாக்காரனுக்கே டப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு. இவன் காலம் போற காலத்துல இவனுக்கெல்லாம் தேவையா? அது போக இன்னொரு பந்தா பண்ணிருப்போம் பாருங்க. பாருங்க எந்த மக்களே இவங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப மோசம். புரியுதுங்களா? இன்றைய கால ஊழியர்கள் கிறிஸ்துவ பின்பற்றாங்களா அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவ பின்பற்றல, கிறுக்குத்தனங்களை பின்பற்றுகிறார்கள், மாய்மாலத்தை பின்பற்றுகிறார்கள், உலகத்தினுடைய காரியங்கள் ஊடாக பின்பற்றுறாங்க அப்படின்ட்டு. நான் கேட்கிறேன், வருஷ வருஷமா அவரை தொங்க விடுறாங்க. ஆனா தொங்க விடுறாங்க எப்படி தெரியுமா? அவங்களுடைய கிரியைகள் தொங்க விடுகிறது. லட்சக்கணக்குல ஒரு பாடலுக்கு இது பண்ணணும் அப்படின்னா அப்ராக்சிமெண்டா ஒரு பாடல் ஒரு இதை தயார் பண்ணணும், மேக் பண்ணணும், ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆகும். சரிங்களா? இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான காரியங்களை ஏழைகளுக்கு உதவலாம், திக்கற்றவர்களுக்கு உதவலாம், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கலாம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் வசரதலா இருந்தேன் வசரம் கொடுத்தீர்கள், அந்நியரா இருந்தேன் நின்று சேர்த்துக் கொண்டீர்கள். இதுதான் 10:38 அப்போ சொல்ல நடவடிக்கை 10:38 சொல்லுகிறபடி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் இருக்கு. அப்படிப்பட்ட சுபாவத்தில் உள்ள ஆண்டவரை வந்துகிட்டு என்னெல்லாமோ இது பண்ணிட்டே இருக்காங்க. எங்கேயாவது பவுல், பேதுரு மற்றும் அந்திரேயா மற்ற சீசர்கள், பலவிதமான காரியங்கள் ஊடாக பயணித்த சீசர்கள் யாராவது இப்படி இது பண்ணாங்களா, அனுசரிச்சாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல, பிப்ளிக்கலா கிடையாது. நினைவு கூர்னாங்க அவருடைய ரத்தத்தை, அவருடைய சரீரத்தை அப்பமாகவும் ரத்தத்தை திராட்சை ரசமாக இது பண்ணாங்க, வச்சாங்க. அது உடன்படிக்கையினுடைய ஒரு காரியம். அவருடைய ரத்தத்தினால உண்டாக்குன ஒரு உடன்படிக்கையை நினைவுபடுத்தும் வண்ணமாக அந்த காரியங்கள் இதுதான் இருந்தது. ஆனா எப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷம் வருஷம் சிலுவையில அரைஞ்சு விட்டுறாங்க, உடனே பாட்டை போட்டுறாங்க. இது என்ன வகையான காரியம் பாருங்க. என்னமோ ஆண்டவர் இப்பதான் சாக போறாரு, இப்பதான் தொங்க போறாரு, இப்பதான் ரோம பேரரசுகிட்ட போய் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுக்கிடாது? ஏன் அப்படி செய்றீங்க? இதை நான் குறை சொல்லல, இந்த மாதிரி செய்யாதீங்கன்ற. எதுக்குங்க? 2026ல இருக்கிறோம். ஆண்டவர் 2026ஆம் ஆண்டுக்கு முன்னதாகவே அவர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாரு. நாம செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய இரக்கத்தை காட்டணும் உலகத்துல. சமாதானம்னா என்ன அப்படிங்கிறத பிறகு நம்ம சமாதானமா இருக்கிறத பார்த்துதான் அவங்க சமாதானமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறோம். புரியுதுங்களா? அவங்க அதாவது நம்மளை பார்த்துதான் இயேசுவை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் பிரதிபலிப்போ சினிமாவை சார்ந்தும் பலவிதமான கெட்ட கிரியைகளோடு உடன்படிக்கை செய்து கெட்ட பங்காளிகளாக இருக்கிறாங்க. இப்படி செய்ய ஒரு காலமும் ஆகாத ஒரு விடயம். கவனத்தில் கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்குங்க. எவ்வளவு அநாகரிகமான செயல்! ஆண்டவருக்கு 2ஆம் தரம் காணிக்கை கொடுக்க கூடாது. நம்ம முதல் இடம் தான் ஆண்டவருக்கு. அவர் தான் முதல்வர், அவர் தான் தேவன், அவர் தான் அரசர் நமக்கு. புரியுதுங்களா? அந்த அரசருக்கு நம்ம எவ்வளவு பெரிய கணத்தை கொடுக்கணும். அதாவது மிகப்பெரிய அதாவது எப்படின்னா, ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு கவிஞன் நான் பாடல் பாடி நான் உம்மிடத்துல பரிசு பெறும்படி நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி பண்டைய கால ராஜாக்கள் கவிதையாளர்கள் அப்படி இது பண்ணுவாங்க, வைப்பாங்க. புது கவிதையை பாடி இது பண்ணுவாங்க, வைப்பாங்க. பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு போவார்கள். அப்படிப்பட்ட உலகத்தால் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு அப்படி என்றால் அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம எப்படி கொடுக்கணும்? புது பாடலை பாடணும், புதிதாக மெட்டுக்களை இது பண்ணணும், வைக்கணும். உள்டா அடிக்க கூடாது. உள்டா அடிக்கிறது ஆண்டவர் அது ரொம்ப ரொம்ப மோசமான செயல். ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. சரிங்களா? வருஷம் வருஷம் இப்படி பாடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை, இப்படி பண்ணணும்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் தெரியும் வெத்தலகமில் பிறந்தார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா மனுஷனுக்கும் தெரியும். வேல்டு வீடுக்கு இயேசுநாதர்னா யாருங்கிறது தெரியும். நீங்க புதுசா சொல்லவே வேண்டியதில்லை, இப்படி சொல்ல வேண்டியதில்லை. புரியுதுங்களா? நம்முடைய சுபாவம் பிரதிபலிக்கணுங்க, நம்முடைய அன்பு வெளிப்படணும். அவரிடத்துல இருக்கக்கூடிய கிரியை எனக்கு இருக்கணும். இயேசுநாதர் எப்படி இருந்தாரோ அதே ஃபார்மெட்ல நானும் இருக்கணும். அப்படி இல்லாதவன் அவரிடத்தில் நில்லாதவன் என்று பொருளாக இருக்கிறது. வேறொரு பதிவு. வணக்கம், நன்றி.